நீண்ட வருடங்களா குழந்தை இல்லா தம்பதிகள் இந்த வெற்றிலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, அவங்க ஆரோக்கியமான ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்கலாம். ஆமாங்க. ஆணுக்கு என்ன அதில நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விந்து சக்தி உற்பத்தி ஆகும். டெட் செல்ஸ்கள் வந்து முற்றிலுமா குறைஞ்சிரும். அவங்களுடைய மன டிப்ரஷன் எவ்வளோ மன டிப்ரஷனோட வேலையிலேருந்து வந்தாலும் டிப்ரஷன் குறைஞ்சிரும். ஸோ மனம் சரியா இருந்தாவே, உடல் ஆரோக்கியமா இருந்தாவே நமக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். அதேபோல பெண்களுக்கு நீண்ட நாள் மாதவிடாய் போக்கு வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, கருமுட்டை வளர்ச்சியில பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, பெண்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, அத்துணை கர்ப்பப்பை பிரச்சனை சார்ந்த கருமுட்டை வளர்ச்சி, தைராய்டு பிரச்சனை, கர்ப்பப்பை வாயில 2 பக்கம் கர்ப்பப்பையில வந்து வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் வளர்ச்சி இல்லாம இருந்தாலும் சரி, உதிரப்போக்கு ரொம்ப அதிகமா போனாலும் சரி, எதுவா இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் பெண்களுக்கு வந்து முற்றிலுமா சரியாகும். இதனால விரைவில் ஒரு நல்ல குழந்தை வரத்தை பெற்றெடுக்கலாம். வயதானா இந்த எலும்பு கூன் வளைஞ்ச மாதிரி ஆகும் இல்லைங்களா? அதெல்லாம் மேக்ஸிமம் வராது. ஏன்னா சுண்ணாம்பு அதில சேர்த்துறோம். கால்சியம் சேர்த்துக்கிறதுனால வந்து எலும்பு ரொம்ப பலமா இருக்கும். சரி, வெற்றிலையில அப்படி என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலை சாப்பிடுறதுனால ஈறு கசிவுகளோ, பல்லு சொத்தையோ கண்டிப்பா வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆனவுடனே, இன்னைக்கு எல்லாருக்கும் கழிவுகள் முற்றிலுமா வெளியேறுதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. மலம் வந்து முற்றிலுமா வெளியேறாதது தான் இன்னைக்கு மனிதனுக்கு 100% நோய்கள் வர்றதுக்கான காரணமே அதுதான். கழிவுகள் தான் காரணம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இப்ப இருக்குது. அப்ப வெற்றிலை போடுறதுனால பாக்கு வந்து துவர்ப்பு சக்தி கொண்டது. துவர்ப்பு என்ன பண்ணும்னா கழிவுகள வெளியேற்றும். கடுக்காய் பொடி, பாக்கு இதெல்லாம் துவர்ப்பு சக்தி கொண்டது. வெற்றிலையில நம்ம பாக்கு போடுறதுனால கழிவுகளும் வெளியேறுது, அந்த குடல் பகுதியும் சுத்தமா வச்சுக்குது, வாய் துர்நாற்றமும் வராது. ஸோ உடல் ஆரோக்கியமும் நமக்கு ஆயுளும் விருத்தியாகுது. இந்த உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த 3மே வந்து சமநிலையா வச்சுக்கும். வெற்றிலை போடுறதுனால மன அழுத்தம் முற்றிலுமா குறைஞ்சிருங்க.